ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் ரொம்பவே லோ ஃபீஸ் டெக்ஸஸில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் படிக்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணாங்க. பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக மட்டும்தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 1 டேட் விட்டுட்டாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த 3 கவுன்சிலிங்லையுமே கிடைக்காதவங்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் அட்மிஷன்ஸ் போடுவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் உங்களால் அட்மிஷன்ஸ் போட முடியும். மீதி எல்லா காலேஜுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். பேராமெடிக்கல்லையுமே ஒரு சில காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் ஓப் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது இதில் கவுன்சிலிங்கில் என்ன டவுட் அப்படின்னா, இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண நீங்கள் இன்னும் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மார்க்குக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இன்கேஸ் கடைசியில் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட தான் போகிறீங்க. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போய் அட்மிஷன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே டொனேஷன் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், எந்த காலேஜில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா பேராமெடிக்கலை பொறுத்தளவு நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா ஒன்று மார்ச் மந்த்தே நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே டிலே பண்ண பேராமெடிக்கலோட டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் பேராமெடிக்கலுக்கு எந்த காலேஜில் போய் சீட்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக அங்கே சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படின்னா கேன்சலேஷன் சீட்ஸ் மட்டும் தான் போட முடியும். கேன்சலேஷன் சீட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ச் மந்த்தே அட்மிஷன்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக பிஎஸ்சி கார்டியாக் கேர் அப்படின்னா கார்டியாக் கேர் வந்து மார்ச் மந்த் அட்மிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அட்மிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு கவுன்சிலிங்கில் ஃபார் எக்ஸாம்பிளாக இன்ஜினியரிங் இல்லை அக்ரிகல்ச்சர், லா டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லைனா எம்பிபிஎஸ்க்கு நீட் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சீட்ஸ் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கார்டியாக் சீட் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான சீட்ஸ் தான் உங்களை போடுவாங்க. அதுதான் வந்து கேன்சலேஷன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் கவர்மெண்ட்டில் அப்ளிகேஷன் போடுறவங்களுமே, அதாவது கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்களுமே ஒரு சில சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டில் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் புக் பண்ணதை வந்து கேன்சலேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ரவுண்ட் 3க்கு அப்புறம் தான், அதாவது ரவுண்ட் 3 இல்லை ரவுண்ட் 2 இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ்லாம் கேன்சலேஷன் ஆகுது, எந்தெந்த காலேஜ்லாம் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இவ்வளோ டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 1 வீக் இல்லை 2 வீக் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அட்மிஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சொல்லக்கூடிய டொனேஷன்ஸ் இன்னொரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ சீட்ஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு டொனேஷன் சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல உங்களால் ஈஸியாக அட்மிஷன்ஸ் போட முடியும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ உங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கவுன்சிலிங் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜிலுமே சீட்ஸ் அலாட்மெண்ட் கிடைக்கல, அப்போ எனக்கு ஒரு பேராமெடிக்கலில் ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அட்மிஷன்ஸ் வேணும், பட் நான் கேட்குற டிபார்ட்மெண்ட் தான் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கார்டியாக் கேராக இருக்கட்டும், ஓடிஏடியாக இருக்கட்டும், ஃபிஷன், இந்த மாதிரி ரொம்ப டிமாண்டான கோர்சஸ் கூட ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை லைக் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பேராமெடிக்கலில் செலக்ட் ஆகலை, உங்களுடைய மார்க்கு கவுன்சிலிங் மூலமாக செலக்ட் ஆகலை, இல்லை செலக்ட் ஆகிற காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக என்னென்ன கேன்சலேஷன் சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக படிச்சுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேன்சலேஷன் சீட்ஸ் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.